என்னடா எப்ப பார்த்தாலும் போனே பார்த்துட்டு இருக்க? அண்ணே பைபிள் வாசிக்கிட்டு இருக்கேனே. கதை விடாத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பாருண்ணே 2 தீமோத்தி வாசிக்கிட்டு இருக்கேனே. அண்ணே எனக்கு 2 தீமோத்தில ஒரு டவுட்ண்ணே. கடைசி காலங்களில் கொடிய நாட்கள் வரும்னு இருக்கு. அண்ணே அந்த நாட்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு இருக்கு. இதுல அந்த சுபாவ அன்பு இல்லாதவங்கலாம் என்னண்ணே? அன்பு இல்லாதவர்கள் தான் தெரியும். அது என்ன சுபாவ அன்பு இல்லாதவர்கள்? என்னடா ஊர் சுத்த கிளம்பிட்டீங்களா? என்னது வசனம் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறியா? என்னடா கிங்ஸ் பேலஸ் சர்ச் பிள்ளைங்க எல்லாம் வசனத்துல வளர்ந்துட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, ரோடுன்னு கூட பார்க்காம வசனம் வாசிக்கிறீங்களாடா. நல்ல வேலை வந்தீங்கம்மா. எனக்கு ஒரு டவுட்டுமா, இதுல சுபாவ அன்பு இல்லாதவங்கலாம் என்னம்மா? சுபாவ அன்பு அப்படின்னா என்னன்னா ஸ்டோர்கே, இயற்கையான அன்பு. தகப்பன் தாயும் தன்னோட பிள்ளைக்கு இயற்கையாக அன்பு செலுத்துவாங்க. அவங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. தன்னோட பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை அவங்க கண்டிப்பா செய்வாங்க. இதான் இயற்கையான அன்பு. அப்படிப்பட்ட இயற்கையா வரக்கூடிய அந்த அன்பு கூட இல்லாம இந்த கடைசி நாட்கள்ல நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் வேதத்தை சொல்லியிருக்கேன். நாம யாரும் அப்படிப்பட்ட இருக்கக்கூடாது. ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க சுபாவ அன்பு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் போதே நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இல்லை, அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வரவே கூடாதுங்க. கடைசி நாட்கள்ல இந்த கொடிய காலத்துல நாம் சுபாவ அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். உள்ள பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நீங்க சுபாவ அன்பு இல்லாம இருந்தீங்கன்னா இன்றைக்கே மாற்றுங்க உங்களுடைய காரியத்தை. God bless you.